ஐகிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம். அண்மை செய்தி ஒன்றினை பார்க்கிறோம். மேற்கு வங்கத்திலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட போதைப் பொருள் வேளாங்கண்ணியில் பிடிபட்டு இருக்கிறது. அந்த போதைப் பொருளின் மதிப்பு 150 கோடி ரூபாய் இருக்கும் என்று காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகிய வேளாங்கண்ணி பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு 150 கோடி ரூபாய் என்று காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள். மேற்கு வங்கத்திலிருந்து இது காரில் கடத்தி வரப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்திலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 75 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் வேளாங்கண்ணியில் வைத்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த போதைப் பொருளின் விலை 150 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும் என்று காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த போதைப் பொருளை வைத்திருந்த மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது. நாகை வேளாங்கண்ணி பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு 150 கோடி ரூபாய் என்று காவல்துறையினர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்திலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 75 கிலோ போதைப் பொருளை வேளாங்கண்ணியில் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைந்திருக்கிறார். விஷ்ணு, இந்த கடத்தலில் ஈடுபட்டவங்க யார்? மேற்கு வங்கத்திலிருந்து 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதா சொல்லப்படுகிறது. யார் அவர்கள் இருவர்? நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து வேளாங்கண்ணியில் உள்ள பூக்கார தெருவில் தனியார் விடுதியில் பிரிவு இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் பூபதி தலைமையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விடுதியில் தங்கியிருந்த மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டம் கியாரி பகுதியைச் சேர்ந்த தில்குமார் டாபா மங்கர் மற்றும் கவாஸ் ஆகியோரிடம் பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து ஹதீஸ் போதைப் பொருளை ராமேஸ்வரத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து இலங்கைக்கு கடத்த செல்வதாக தெரிய வந்தது. இதற்காக மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து காரில் ரகசிய அறை அமைத்து அதில் போதைப் பொருளை கடத்தியதும் அதிக தூரம் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட அசதி காரணமாக வேளாங்கண்ணியில் விடுதியில் தங்கியிருந்தது தெரிய வந்தது. மேலும் இன்று ராமேஸ்வரத்தில் போதைப் பொருளை கொண்டு சேர்க்க உள்ளதாகவும் அவர்கள் காவல்துறையிடம் தெரிவித்திருக்காங்க. இதனையடுத்து அவர்கள் காரில் ரகசிய அறையில் பதுக்கி வைத்திருந்த 75 கிலோ ஹதீஸ் போதை பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் போலீசார் கைப்பற்றினர். கைப்பற்றப்பட்ட ஹதீஸ் போதைப் பொருளுடன் ஹெராயின் கலந்து பிரவுன் சுகர் தயாரிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கைப்பற்றப்பட்ட ஹதீஸ் போதைப் பொருள் சர்வதேச சந்தையில் சுமார் 150 கோடி மதிப்பு எனவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். தலைவரி, விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. ஐகிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம்.